மார்ச் 8ஆம் தேதி நான் விஜய் அவர்களோட ஜாதகத்தை பார்த்துட்டேன். நான் சொல்லியிருந்தேன், திரு விஜய் அவர்களோட ஜாதக பிரகாரம் எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய ஜாதகம் அவரோட ஜாதகம். அடுத்த 15 வருஷத்துக்கு ஏன் விஜய் அவர்களோட நேம் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு இனிமேல் மொத்தம் பிறந்து தான் வரணும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் பிறக்க போகிறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரூரில் ஒரு 41 பேர் இறந்தாங்க இல்லையா? அந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் இதுலங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொன்று ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா, அந்த ராஜாவோட சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் நாட்டை கைப்பற்ற முடியும். அந்த போருன்னு வரும்போது கண்டிப்பாக ஜெயிக்கிற ராஜா சைட்லேயும் சரி, தோக்குற ராஜா சைட்லேயும் சரி கொஞ்சம் இறப்புகள் இருக்கும். ஸோ இந்த 41 பேர்களோட இறப்பு திரு விஜய் அவர்கள் ஜெயிப்பதற்காக விஜய் அவர்களோட ஷோல்ஜர் அப்படிங்கிற மாதிரியே நம்ம அவங்கள ப்ரெடிக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ எப்போ 41 பேர்கள் விஜய்க்காக இறந்தாங்களோ அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் கிங்கு, ஹீ வில் பி த கிங் மேக்கர் டு தமிழ்நாடு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன்.